பச்சை மிளகாய் சாப்பிட்டு நான் பக்கம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்பதான் அவர் மைண்ட் பாஸ் சாப்பிட்டது பச்சை மிளகா. 2 சாப்பிட்டுட்டு 200 தடவை பச்சை மிளகான்னு சொல்லக்கூடாது. பஸ் காலையில ஒண்ணு ஆகல பஸ், இப்ப சாப்பிட்டோன்னு ஒண்ணு பண்ணுது உள்ள. அப்படிதான் முன்ன பின்ன இருக்கும். மெட்டபாலிசம் அப்படிதான் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். பரவாயில்ல, ஒன்னும் ஆகாது. ஓகே பாஸ். அப்படி சொல்லுங்கண்ணே. முன்ன ஒன்னும் ஆகலண்ணே, பின்னதான் ஆயிடுச்சு. ஓகே ஓகே பாஸ். போங்க, டாக்டர் வர வரைக்கும் தயிர் சாப்பிடுங்க. தயிர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் பாஸ் இந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது. அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா ஆகும், சரியாயிடும். ஓகே பாஸ். பிராங்க்னு இப்போ வரைக்கும் தெரியல பாஸ். இப்பதான் எனக்கு தெரியும். அசிடிட்டி இருக்கிறவங்கள எல்லாம் கூப்பிட்டு வச்சு பிராங்க் பண்ணிருக்கீங்க. ரொம்ப பேம்பர் பண்றாரு தெரியுமா உங்களை எல்லாம்? ஆஃப் கோர்ஸ். உங்களை பொதுவா சாண்ட்ரா, நம் எண்ணங்கள் ஜீரணமானாலே அசிடிட்டி போயிடும். இல்ல பாஸ், சரியாயிடும் சாண்ட்ரா. முடியல பாஸ், ரொம்ப பரவாயில்ல, இன்னைக்கு ராத்திரிக்கு அப்புறம் சரியா போயிடும். ஜெலுசல் வந்ததா? வந்துச்சு பாஸ். அப்ப குடிங்க. பிக் பாஸ் எனக்கு ஏதாவது ஆறுதலா சொல்லுங்க. ஆறுதெல்லாம் 2 பச்சை மிளகாய். ஆறுதலா நேத்து ஒரு போர்டு கொடுத்தோம்ல, அவ்வளவுதான் ஆறுதல். அது ரொம்ப பெரிய ஆறுதல். அதுவே இந்த வீட்டுல வெள்ளை சட்டை போட்டுக்காருல, அவர் கொடுத்தது. சவரி. அந்த ஆள் வாங்கியிருந்தா கூட இவ்வளவு அலம்பு இருக்காது. கரெக்ட் பாஸ். பிக் பாஸ் அப்படியே ஆறுதலா கப்பு கிடைக்குமா? இருக்கு, வச்சிருக்காங்களா ஒரு கப். இதோ அம்சனே யோகர்ட் கப். பிக் பாஸ் அது இன்னொரு ஐயோ அண்ணே தலை சுத்துது. துபாய்தா பாமா இருக்கு. வயிறு கலக்காது. மயிர் கலக்கி இருக்கு. வயிறு கலக்காம இருக்கிறது பர்ஃபியூம் போடுகிறது. பாஸ் கத்துனாங்க கேட்டியா? நீ ஏன் கத்துற அப்படி?